ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, நீ என்றுமே நீயாகவே இரு. மற்றவர்களை பார்த்து பயப்படாதே. நீ என்று உன்னுடைய மனதில் திருப்தியை வைத்திருக்கிறாயோ அப்பொழுது நல்லது நடக்கும். எப்பொழுதும் மனதில் அமைதி கொண்டால் எல்லாமே திருப்தி மட்டும்தான். அதுவே எவ்வளவுதான் நான் நல்ல விஷயத்தை கொடுத்தாலும், நீ இதில் திருப்தி இல்லை அதில் திருப்தி இல்லை சொன்னாலும் எப்படி திருப்தி கிடைக்கும்? நான் தருவதை வைத்து வாழ துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்பம் நடக்கும். என்று நீங்கள் கசப்பான விஷயங்களை பார்த்திருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் இனிப்பான விஷயங்களையும் பார்ப்பீர்கள். இன்று நடக்கும் விஷயத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க வேண்டாம். நாளை ஒரு நாள் உள்ளது. அதில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எது வேண்டுமானாலும் வாழ்க்கையில் சிறப்பாக அமையலாம். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் நீ பயத்தை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மனதுக்குள் வைத்து கொள்ளாதே. இன்றைய நாளை வைத்து நாளைய நாளை நீ தீர்மானித்து விடாதே. நாளை நிச்சயமாகவே மாறும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் உன்னுடைய ஆசைகளும் கனவுகளும் கூடிய விரைவிலேயே திருப்தி என்ற ஒன்றுக்குள் உள்ளே போகும். என்று வருத்த நிலையில் இருக்கும் நீ நாளை சந்தோஷமான நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாய். நான் அமைத்தும் தருவேன். நீ நீயாகவே இரு. நான் நானாகவே இருந்து பல வழியில் உதவி செய்கிறேன். என்னை நம்பி கையை பிடித்த நீ இன்றும் சரி என்றும் சரி திருப்தியாகவே இருப்பாய். தெய்வத்தை நீங்கள் கையை பிடித்து விட்டீர்கள். இனிமேல் எதற்காக கவலை? எந்த ஒரு கவலையும் தேவையே அல்ல. வாழ்க்கையில் பொறுமையாக இருப்பது அவசியம். அந்த அவசியமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றானவர்கள்தான். நீயாக போட்டு குழப்ப கொள்ள வேண்டாம். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்று அறிந்து நான் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் என் கையிலேயே உள்ளது. உன் ஆசைகள் என்ன, உன்னுடைய ஏக்கங்கள் என்ன என்பது அனைத்தும் எனக்கு தெரிந்ததே. நீ நிம்மதியோடு இருந்தாலே போதும். உன்னுடைய ஏக்கங்கள் கவலைகள் அனைத்தையும் நான் நல்லபடியாக செய்து வைப்பேன். யதார்த்தமான பிள்ளைதான் நீ. உன்னை சில இடத்தில் சில நேரத்தில் மனக்கவலையோ ஆக்கிவிட்டேன். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் நான் நன்றாகவும் புரிந்து கொண்டேன். நீ எந்த அளவில் மனவேதனை அடைகிறாய், எந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் நீ தவிக்கிறாய் என்பதை நான் நன்றாகவே புரிந்து கொண்டேன். ஒரு இடத்தில் கூட நான் உன்னை தவறு செய்துவிட வைக்க வேண்டும், இந்த வாழ்க்கையை இப்படியாக்கிவிட வேண்டும், அப்படியாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கவில்லை. எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து ஒரு அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் உன்னை நிலையாக காட்ட வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். புரிந்ததா? பிரியமான பிள்ளைக்கு எல்லாமே நலமுடனும் வளமுடனும் இந்த சாய் ஆகிய நான் செய்து கொடுப்பேன். என்னுடைய சாய் எப்பொழுதும் சரிதான், சந்தோஷமாக வைப்பார் என்று நம்பு. எந்த ஒரு நிலையிலும் சாய் உன்னை கைவிட மாட்டார். தொடர்ந்து முயற்சி செய்வதனால் பல மாற்றங்களோ உனக்கு கிடைக்கும். இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காமலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படும் விஷயத்தினாலும் புரிகிறதா நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் காரியத்தினால் வெற்றிகள் நிலையாகவே இருக்கும். யாரை பார்த்தாலும் குழப்பங்கள், நடுக்கங்கள் வாழ்க்கையில் இப்படியே இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் இதுவரைக்கும்
நடந்த அனைத்து விஷயங்களையும் விடுங்கள். இதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களை என்றுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் அளவுக்கு நல்லது நடக்கும். இதற்கு முன்புதான் என்னென்னவோ தவறாக நடந்துவிட்டது. இதற்கு மேல் தவறுகள் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். நீ சிரித்து கொண்டே இருந்தால்தான் எனக்கு அது வெற்றியே ஆகும். நீ என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். இவரே கஷ்டப்படுத்துவாராம், இவரே சந்தோஷத்தை தருவாராம் என்று எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே சரிதான். நீ என்றுமே திருப்தியோடு இருப்பாய். அதில் எந்த ஒரு சந்தேகமோ மாற்றமோ உனக்கு இருக்க வேண்டாம். யோசித்து பார்த்தால் இப்பொழுதுக்கும் உன் எதிர்காலத்தில் நீ இருக்கும் பொழுது யோசித்து பார்த்தால் வித்தியாசமான வாழ்க்கையை காண்பாய். நீ நினைக்கிறாய் அல்லவா எல்லாமும் உன்னை விட்டு போய்விட்டது என்று. எல்லாம் உன்னை விட்டு போகவில்லை. இந்த தெய்வமாகிய நான் உன்னோடு இருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண்பாய். நீ என்றும் நீயாகத்தான் இருப்பாய். நான் என்றும் நானாகத்தான் இருப்பேன். வெறுப்புகளோ வாழ்க்கையில் கசப்புகளோ எதுவுமே தேவையே அல்ல. நீ செய்ய போகும் காரியங்கள் உனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கும். நீ கவலை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் குழப்பத்தை வைத்துக்கொண்டு அழுது கொண்டு வாழ்க்கையை கடத்தலாம் என்று நினைக்காது. நீ அழ வேண்டாம். வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் குழம்பி தவிக்க வேண்டாம். நீ பொறுமையோடு இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும். யோசித்துப் பார். உனக்கு நிறைய விஷயத்தில் நான் உதவி செய்து இருக்கிறேன். சரியா தவறா? உனக்கு நான் நிறைய நேரத்தில் நிறைய இடத்தில் உதவி செய்து இருக்கிறேன். என்னுடைய உதவிகள் மேலும் 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 உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் என்றும் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். முயற்சி செய், எல்லாமே ஜெயமே ஆகும். இந்த சாய் ஆகிய நான் உன்னை வாழ வைப்பேன். உன்னை எந்த ஒரு இடத்திலும் கீழே போய் உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிப்பது போல ஒரு சூழ்நிலையை உருவாக்க மாட்டேன். என்னாலும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.